அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 192லேருந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டி ரோராங் 2 பேருமே ஒரு இல்யூஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க உடம்பு அப்படிங்கிறது பயங்கரமாக பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கு. பொதுவாக இல்யூஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும்? அவங்களுடைய டீப்பஸ்ட் ஆசை என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தானே வரும். இங்கே இவனுடைய ஆசை என்ன? இவனுக்கு ஷியாங்கை கல்யாணம் பண்ணிக்கணும். ரீசெண்டாக அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஆசை. அவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரியே கல்யாணம் அப்படிங்கிறது நடக்குதுங்க. இவ்வளோ அழகான விஷயம் நடக்கும்போது யாராவது இங்கேருந்து வெளியில் போகணும்னு நினைப்பாங்களா? அவன் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கான். இன்னொரு பக்கத்தில் ரோராங், அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கிளான் அழிஞ்சு போனது. அவளுடைய அந்த கிராண்ட்பாக்கு கை போனது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அவங்களுடைய 2 கிராண்ட்பா எல்லாருமே வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது பத்தாததுக்கு நம்ம ஆஸ்கார் அவன் வேற கேக்கை கொண்டு வந்து பயங்கர கொண்டாட்டமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்தாலும் வெளியில் உண்மையாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மைண்டுக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு வேறொரு உலகத்துக்குள்ளே இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே அழகாக போய்கிட்டு இருந்தா கூட ஃபேட்டி யோசிக்கிறாங்க, நான் என்னமோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனாலுமே ஷாங் என்ன சொல்கிறா, நம்ம வாழ்க்கை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஏன் அதெல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிறா. அங்கே ரோராங்குமே அதே தான், அவளுக்குமே ஏதோ நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஆஸ்கார் வந்து என்ன பண்ணுறான், அப்பப்போ கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் படை வீரர்கள் நிறைய பேர் வராங்க, இவளை இடிக்கிற மாதிரி வராங்க, தப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, 2 பேருக்குமே ஞாபகம் வருது, மார்ஷல் சோல் எம்பையரை மறந்துட்டோமே. இதை யோசிச்சதுக்கப்புறம் அந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக கிரம்பிள் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இது இல்யூஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வேறு வழி இல்லாமல் இந்த இல்யூஷன்லேருந்து வெளியில் வராங்க. இவங்க என்ன தான் இல்யூஷன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணால் கூட இவங்களுடைய பவர் பத்தாதுங்க. அந்த மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபேட்டி வந்து இவகிட்ட கேட்குறான், ரோராங் கிட்ட, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான், என்னோட ஃபீனிக்ஸ் பவரை கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறான். அவளுக்குமே இவன் என்ன கேட்குறான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதை ஆக்டிவேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். 7 ஆட்ரிபியூட்டும் அட் அ டைமில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவன் அதையும் பண்ணுறாங்க, 7த்தையுமே பண்ணுறா. ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டிஃபென்ஸு, பவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டா. இப்போ இவன் ஃபீனிக்ஸோடைய ஃபுல் பவரோட போய் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுமே அவன் கீழே விழுந்துட்டான். அவ்வளோதானடா அவனோட பவர் அப்படிங்கிறான் பாருங்க. பின்னாடி பார்த்தா ஒரு க்ளோன் வந்து அவனை பிடிச்சிக்குமா, ஆஸ்காரோடைய க்ளோன் சாசேஜ் யூஸ் பண்ணிட்டான் போல. இந்த மனுஷன் அப்படியே கையோட தூக்கின்னு போயிட்டான். எங்கடான்னு பார்த்தா க்ளவுட்ஸ்குள்ளேயே வச்சு சம்பவம் பண்ணிட்டான் அவன். ஸோ கீழே விழும்போதே அந்த ஆள் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த ரவுண்டை இவங்க கிளியர் பண்ணதுனால இவங்களுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த தேந்தோ அகாடமி இருக்குல்ல, அதை காட்டுறாங்கப்பா. அங்கே 3 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த 3 மாஸ்டர்ஸுக்கு இந்த சலாஸ் வந்து மெயில் அமைச்சிருக்கான். சாரி, மெயில் இல்லைங்க, லெட்டர் அமைச்சிருக்கான். அதாவது இந்த 3 பேருமே மார்ஷல் சோல் எம்பையரில் ஜாயின் பண்ணிக்கணுமா. ஆனால் இவங்களுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதே சமயத்தில் இவங்களால போகாமையும் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க தானே பாதுகாத்துப்பாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சின்மிங் போகிறாரு. இவர் என்ன பிளான் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. இப்போ மறுபடியும் இங்கே ஐலாண்டை காட்டுறாங்க. நம்ம தங்சான் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறான். போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவருமே டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய மெயின் மெத்தடே என்ன, பாய்சன் தானே. ஆனால் அந்த பாய்சன் அப்படிங்கிறது தங்சான் கிட்ட தான் வேலை செய்யாதே. அவன் காட் கலர் டொமைனை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனும் ஷாவும் சேர்ந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. அங்கே ஒரு பெரிய மனுஷன் சண்டை போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ன போலத்தனமாக கப்புள்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ரேஸ்கள். கடைசியாக பார்த்தா அது ஒரு அட்டாக்காங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்டான். அவனா சொல்கிறான், சீனியர் இந்த மாதிரி வந்து இந்த பாய்சன் எல்லாம் நான் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கும் வேறு வழி கிடையாது, சரிப்பான்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இப்போது மனுஷன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, உன்கிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்குது, நீ ஒன்றே ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணு, இதே திறமையை வச்சு இந்த ஒரு ஐலாண்டை நீ தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக என் உடம்புல மூச்சு இருக்க வரைக்கும் நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறான். ரோராங்குமே கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருமே முன்னுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு இமோஷனல் மொமெண்ட்டாக இருக்குது. சரிப்பா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அடுத்த டெஸ்ட்டை நோக்கி வராங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்மிங் எங்கே காட்டுறாங்க. மனுஷன் அந்த 3 பேரை மீட் பண்ண வந்தார்ல, இவர் வந்ததுக்கான மெயின் காரணமே இந்த 3 பேரையுமே தான் கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. அதாவது மாஸ்டரும் சரி, இந்த ராஜாவும் சரி, ஒரு பெரிய படையை திரட்டிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக நிறைய ஆட்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போது இந்த மார்ஷல் சோலால் என்ன தான் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தால் கூட நிறைய பேர் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்களாம் தனியாக இருந்து பழக்கப்பட்டவங்க, டீமோட ஒன்று சேர்ந்து சண்டை போட்டுலாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அவங்கள யார் ட்ரைனிங் கொடுக்கறது? இந்த 3 பேரால் ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ இந்த 3 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவங்களுக்கும் சந்தோஷம் தான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அங்கங்கே ஒட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. திடீர்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டானுங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், நாங்களும் மார்ஷல் சோல் எம்பையரை எதிர்த்து சண்டை போடணும் அப்படிங்கிறானுங்க. சரிடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. இப்போ தங்சான் அவனுடைய அடுத்த டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த மனுஷங்கிட்ட இவன் மட்டும் தான் சண்டை போடணும். இவன் போயிட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். என்னடா ஆளக்கானும் சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு C ஸ்டார் குட்டியாக பறந்து வருது.
இப்போ தங்சான் வந்து ஷாவை சண்டை போட விடல. ஏன்னா அவளால் 4 மணி நேரம் தான் வெளில இருக்க முடியும். ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் அவள் யூஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனண்ட் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட சண்டை போகிறதுக்கு இவ தேவைப்படுறா போல. ஸோ அவளை வெளில கொண்டு வரல. ஸோ அந்த ஒரு மனுஷன் வராரு. வந்த உடனே ஆக்டிவேட் பண்ணுறாருங்க. இப்போ குட்டியாக ஒரு சி ஸ்டார் இருந்ததில்ல, அது என்னடானா பயங்கர பெருசாக ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. ஆஸ்காரெல்லாம் அரண்டு போயிட்டான். டேய் அது சி ஸ்டார் இல்லடா, அது ஜெயண்ட்டு, எங்கே இருந்துடா வந்துச்சு அப்படிங்கிறான். தங்சானே 2 செகண்டில் அரண்டு போகிறானா பார்த்துக்கோங்களேன். இப்போது பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு மனுஷன் இவருமே கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்தவர். நம்ம ஹீரோவுமே கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்தவன். இப்போ கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்த ஒருத்தரை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கு தாங்க இவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த மனுஷன் இவனோட சோல் பவர் மொத்தத்தையும் உரிய ஆரம்பிச்சிருவாரா. இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருவத்தை வர வச்சு அதை பிடிச்சி இருக்கலான்னு பார்த்தா கூட முடியலைங்க. அந்த மனுஷன் அட்டாக் பண்ணுறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட காட் கில்லர் அட்டாக் வச்சு முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுடைய ப்ளூ சில்வர் ஸ்பியர் எடுக்கிறான். ஏன்னா இந்த ஸ்பியர் அப்படிங்கிறது சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக். ஸோ இதை வச்சு அடித்த உடனே அந்த பீஸ்டோடைய ஒரு டென்டக்கல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இவங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன் தெரியுமா? அதை ஈஸியாகவே அந்த ஆள் வந்து ரீஜென்ரேட் பண்ணிட்டான். அவனால் ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா மறுபடியும் அதை கட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். தங்சானுக்குமே தெரிஞ்சு போச்சு. பயப்புல வேறு பிளான் பண்ணுது. என்ன தெரியுமா? அந்த காட்ஸ் ஃபாலோயிங் த்ரெட்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இவனுடைய பவரை உறிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பிளானுமே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவன் பயங்கரமாக இவனோட சோல் பவரெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது பத்தாததுக்கு கிராவிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக்கை பயன்படுத்தி இவனை மொத்தமாக அந்த பீஸ்டோடைய பாடிக்குள்ளே இழுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது இவனுடைய ஒரிஜினல் பாடி கிடையாது. இது வந்து இவனுடைய ஸ்பிரிட் பாடி தான். அவனுடைய ஒரிஜினல் பாடி ட்ராப் ஆயிருக்கு. அது இவனுக்கே தெரியாது. இவனுடைய உடம்புல இப்போ சோல் பவரும் இல்லை, ஸ்பிரிட் பவரும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலுமே இங்கேருந்து எப்படியாவது வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அந்த ஸ்பிரிட் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருக்குங்க. இப்படியே விட்டால் அது மொத்தமாக பிரேக் ஆகிடும். தங்சானால் மொத்தமாக வெளியில் வரவே முடியாது. இது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளே இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனாலுமே அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணிக்கிட்டே போகிறான். ஏன்னா இது வந்து மேஸ் மாதிரி இருக்குது. இப்படியே போனவன் அவனுடைய ஒரிஜினல் பாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதோட ஒன்றா மர்ஜ் ஆகிட்டான். மர்ஜ் ஆகிட்டு சும்மா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தேடி வந்துட்டான். வந்துட்டு யோ கீழே வாயா சண்டை போடலான்னு கூப்பிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த மனுஷனும் பார்க்குறான். ஓ என்ன நீ கண்டுபிடிச்சிட்டா என்ன நீ டிஃபீட் பண்ணுருவியா, உன்னால் டிஃபீட் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லும்பொழுது ஷாவு வெளியில் வந்து அவளும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறா. இப்போ 2 பேருமே டேக் டீம் போட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்கப்பா. அதனால என்ன சொல்கிறான்? 2 பேரும் நல்லா தான் சண்டை போடுறீங்க, ஆனாலும் வேஸ்ட்டுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்போ தான் தங்சான் சொல்கிறான், ஏயா நான் சும்மா உன்னோட டென்டகல்ஸை மார்க் பண்ணிட்டு வந்தேன் நினச்சியா? அதில் ஒன்று மட்டும் மார்க் பண்ணாமல் இருக்குது பார்த்தியா? ஏன் தெரியுமா? அது மட்டும் நீ அட்டாக்கே பண்ணலை. அது தாண்டா உன்னோட வீக் பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஆளுக்கு இப்போ செம்ம காண்டு. ஆனாலுமே தங்சானுடைய உடம்புல இப்போ சோல் பவர் சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறது? ஷாவு இருக்கால, அவகிட்ட சொல்லி என்னை டெலிபோர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு கேட்குறான். அவள் சும்மாவே ஆடுவா. சொன்னதுக்கப்புறம் சும்மா இருப்பாளா? இவனை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழி இந்த மனுஷன் விடுவானா? இவனும் அட்டாக் பண்ணுறான். ஷாவு என்ன பண்ணுறா? இவனை தூக்கி போட்டுட்டு இவன் வந்து கோல்டன் ஷீல்டை வச்சு தடுத்துக்கிறான். ஆனால் இவளால் ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாதுல்ல. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே போனவன் அவனோட சோல் போன் எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. சோல் போன் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இவால்வ் ஆயிருக்கு. அது பயங்கர வேகமாக ஆப்போனண்ட்டோட சோல் பவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இப்போ அந்த ஆளால் சுத்தமாக முடியல. தங்சான் சொல்கிறான், ஐயா உங்கள் ஹார்ட் பீட்டை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இதுக்கு மேலே போனால் நீ செத்தே போயிடுவேன், தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த டெஸ்ட்டையுமே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த டெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் வந்து ஜூஜிங் இருக்கால அவளுடைய கடைசி டெஸ்ட்டு. தங்சான் என்ன சொல்கிறான்? இங்கே பாரு, ரொம்பலாம் கஷ்டப்படாத, உன்னால் முடியல அப்படின்னா விட்டுரு. நான் போய் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீ போய் சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் அவள் என்ன சொல்கிறா? நீ ஏற்கனவே எங்களுக்காக நிறைய பண்ணிட்ட, அதுக்கு நாங்கள் எப்படி கைமாறு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்லேயே என்னுடைய சோல் பவர் தான் வந்து 3rd ஹையஸ்ட், அதை மறந்துட்டிங்களா அப்படிங்கிறா. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போது டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்கப்பா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.